என் தொண்டை காஞ்சு போச்சு, என் தொண்டை காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வறண்டு போயிடுச்சு, என் தொண்டை வறண்டு போயிடுச்சு அப்படின்லாம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? மை த்ரோட் காட் ட்ரை. மை த்ரோட் காட் ட்ரை. ட்ரை அப்படின்னா வறண்டு போகிறது. ஸோ மை த்ரோட் அப்படின்னு என்னோடய தொண்டை. மை த்ரோட் காட் ட்ரை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் பையன் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ குழந்தைங்க இப்போ வளரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இப்படி பிடிக்கலாம் ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அப்புறம் சொல்லுவோம்ல எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை சன் ஹேஸ் ஸ்டார்டட் கிராபிங் எவ்ரி திங். மை சன் ஹேஸ் ஸ்டார்டட் கிராபிங் எவ்ரி திங். மை சன் ஹேஸ் ஸ்டார்டட் கிராபிங் அப்படின்னா என் பையன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் ஷீ டூயிங் ஹியர். வாட் இஸ் ஷீ டூயிங் ஹியர். இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா. வாட் இஸ் ஷீ டூயிங் ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் முகத்தை காமிக்க மாட்டியா, உன் முகத்தை காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒன்ட் யூ ஷோ யுவர் ஃபேஸ். ஒன்ட் யூ ஷோ யுவர் ஃபேஸ். ஒன்ட் யூ ஷோ அப்படின்னா காமிக்க மாட்டியா. யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன்னோட முகத்தை காமிக்க மாட்டியா. ஒன்ட் யூ ஷோ யுவர் ஃபேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவளுக்கு அவளை முன்பே தெரியுமா. இவளுக்கு அவளை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டஸ் ஷி நோ ஹர் பிஃபோர். டஸ் ஷி நோ ஹர் பிஃபோர். டஸ் ஷி நோ ஹர் அப்படின்னா இவளுக்கு அவளை தெரியுமா. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. இவளுக்கு அவளை முன்னாடியே தெரியுமா. டஸ் ஷி நோ ஹர் பிஃபோர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் கை எலும்பு முறிந்து விட்டது. என் கையில் ஃப்ராக்சர் ஆகிட்டு, என் கை எலும்பு முறிஞ்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ போன் ஃப்ராக்சர் இன் மை ஹேண்ட். ஐ ஹாவ் அ போன் ஃப்ராக்சர் இன் மை ஹேண்ட். போன் ஃப்ராக்சர் அப்படின்னா எலும்பு முறிவு. ஓகேவா? ஐ ஹாவ் அ போன் ஃப்ராக்சர் அப்படின்னா எனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. இன் மை ஹேண்ட் அப்படின்னா கையில் எலும்பு முறிஞ்சிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ couldn't do anything after that. ஐ couldn't do anything அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆஃப்டர் தட் அப்படின்னா அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பேசும்போது போகாத. நான் பேசிகிட்டு இருக்கும்போது போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் பேசிட்டு தானே இருக்கேன், ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லீவ் when I'm talking. டோன்ட் லீவ் when I'm talking. டோன்ட் லீவ் அப்படின்னா போகாத. when I'm talking அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது போகாத. டோன்ட் லீவ் when I'm talking. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். டோன்ட் யூ நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். டோன்ட் யூ நோ உனக்கு தெரியாதா. ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்க. ஸோ ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை. ஸோ ஹவு டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு டோன்ட் யூ நோ உனக்கு தெரியாதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்டு தான் ஆகணும். நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் ஒபே அண்ட் ஃபாலோ ஆல் மை ஆர்டர்ஸ். யூ மஸ்ட் ஒபே அண்ட் ஃபாலோ ஆல் மை ஆர்டர்ஸ். யூ மஸ்ட் ஒபே அப்படின்னா நீ கேட்டு தான் ஆகணும். என்னது? அண்ட் ஃபாலோ, கேட்டுட்டு அதை பண்ணணும். என்னது? ஆல் மை ஆர்டர்ஸ், நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ கேட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி வேலைக்கு போவ. நீ எதில் வேலைக்கு போவ. பஸ்ஸில் போவியா இல்லை எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ கோ டு ஒர்க். ஹவு டு யூ கோ டு ஒர்க். ஹவு டு யூ கோ அப்படின்னு நீ எப்படி போவ. டு ஒர்க், வேலைக்கு நீ எப்படி போவ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. இதுக்கே இப்படி சொல்கிற, இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There's a lot more to go. There's a lot more to go. இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது. There's a lot more to go. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். நான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll deal with you later. I'll deal with you later. I'll deal with you later அப்படின்னா நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இது யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே பாரு யார் இருக்காங்கன்னு, இது யாருன்னு பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லுக் ஹூ இட் இஸ். லுக் ஹூ இட் இஸ், யார் இருக்காங்கன்னு பாரு, யாருன்னு பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க.
நீ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சிட்டிங் ஹியர்? ஒய் ஆர் யூ சிட்டிங் ஹியர்? நீ ஏன் இங்கே உட்காந்துட்ருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி நீ சமைக்கிறியா? இன்றைக்கி நீ சமைக்கிறியா? டெய்லி நான் தானே சமைக்கிறேன். இன்றைக்கி நீ சமைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ குக் டுடே? வில் யூ குக் டுடே? இன்றைக்கி நீ சமைக்கிறியா? வில் யூ குக் டுடே? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த மாவை பிசைஞ்சு தரியா? ஸோ நம்ம அப்போ சப்பாத்தி செய்கிறோன்னா ஹெல்ப் கேட்போம்ல, எனக்கு இந்த மாவை பிசைஞ்சு தரீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ நீடிங் த ஃப்ளோர்? கேன் யூ ஹெல்ப் மீ நீடிங் த ஃப்ளார்? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு செய்கிறீங்களா? நீடிங் த ஃப்ளார், நீட் அப்படின்னா மாவு பிசைகிறதுக்கு நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளார் அப்படின்னா மாவு. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ நீடிங் த ஃப்ளார்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ எனக்கு பயமே இல்லை. இப்போ எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நவ் ஐ எம் ஃபியர்லெஸ். நவ் ஐ எம் ஃபியர்லெஸ். ஃபியர்லெஸ் அப்படின்னா பயமே இல்லை. நவ் ஐ எம் ஃபியர்லெஸ், இப்போ எனக்கு பயமே இல்லை. ஓகேவா? எப்போதுமே நான் தூங்கும்போது இவன் என்னை தொந்தரவு பண்ணுறான். நான் தூங்கும்போது இவன் என்னை எப்போதும் தொந்தரவு பண்ணுறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always disturbs while I sleep. He always disturbs while I sleep. நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் எப்பயுமே தொந்தரவு பண்ணுறான். டிஸ்டர்ப் அப்படின்னா தொந்தரவு. ஓகேவா? இதை தவிர சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதை தவிர சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் டு சே அதர் தென் திஸ். நத்திங் டு சே அதர் தென் திஸ். இதை தவிர, அதர் தென் திஸ், இதை தவிர நத்திங் டு சே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் ஹாவ் யூ டன்? வாட் ஹாவ் யூ டன்? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? வாட் ஹாவ் யூ டன்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் எப்படி இதை செய்ய முடிஞ்சது? உன்னால் எப்படி இதை செய்ய முடிஞ்சது? எப்படி உன்னால் இது முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு குட் யூ டூ திஸ் டு மீ? ஹவு குட் யூ டூ திஸ் டு மீ? ஹவு குட் யூ டூ திஸ்? உன்னால் இது எப்படி செய்ய முடிஞ்சது? டு மீ, எனக்கு உன்னால் இது எப்படி செய்ய முடிஞ்சது? ஹவு குட் யூ டூ திஸ் டு மீ? ஸோ அவனை விட்டுட்டு இங்கே வா, அவனை விட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லீவ் ஹிம் அண்ட் கம் ஹியர். லீவ் ஹிம் அண்ட் கம் ஹியர். லீவ் ஹிம், அவனை விடு. கம் ஹியர், இங்கே வா, அவனை விட்டுட்டு இங்கே வா. ஓகேவா? உனக்கு புரியும் போது நீ சிரிப்ப. உனக்கு புரியும் போது நீ சிரிப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் லாஃப் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் லாஃப் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூ வில் லாஃப், நீ சிரிப்ப. எப்போ? வென் யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரியும் போது நீ சிரிப்ப. ஓகேவா? இதுதான் நீ எதிர்பார்த்தியா? இதுதான் உனக்கு வேணுமா? இதுதான் நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் வாட் யூ எக்ஸ்பெக்டட்? இஸ் திஸ் வாட் யூ எக்ஸ்பெக்டட்? இஸ் திஸ் வாட், இதுதான் யூ எக்ஸ்பெக்டட், நீ எதிர்பார்த்தியா? இஸ் திஸ் வாட் யூ எக்ஸ்பெக்டட்? ஓகேவா? இன்னும் எவ்வளோ நாள் நீ இதை சொல்லுவ? இன்னும் எவ்வளோ நாள் நீ இதை சொல்லுவ? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு லாங் வில் யூ சே திஸ்? ஹவு லாங் வில் யூ சே திஸ்? ஹவு லாங், எவ்வளவு நாள், எவ்வளவு காலம். வில் யூ சே திஸ், நீ இதை சொல்லுவ. ஓகேவா? இது செய்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம், இதை செய்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் த ரைட் டைம் டு டூ திஸ். இட்ஸ் த ரைட் டைம் டு டூ திஸ். இட்ஸ் த ரைட் டைம், இதுதான் கரெக்டான டைம். டு டூ திஸ், இதை செய்கிறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம். ஓகேவா? தயவு செஞ்சு என்னை ஃபஸ்ட்டு பேச விடு. தயவு செய்து என்னை ஃபஸ்ட்டு பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் அப்படின்னு என்னை பேச விடு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல, தயவு செஞ்சு என்னை முதல்ல பேச விடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் உடனே போகணும். நாங்கள் உடனே போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு கோ தேர் இம்மீடியட்லி. ஐ ஹாவ் டு கோ தேர் இம்மீடியட்லி. ஐ ஹாவ் டு கோ தேர், நாங்கள் போகணும். இம்மீடியட்லி அப்படின்னா உடனே, உடனே நாங்கள் போகணும். ஓகேவா? உனக்கு தெரிஞ்சா நீ சிரிப்ப. உனக்கு தெரிஞ்சா நீ சிரிப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் லாஃப் இஃப் யூ நோ திஸ். யூ வில் லாஃப்
இஃப் யூ நோ யூ வில் லாஃப் அப்படின்னா நீ சிரிப்ப. இஃப் யூ நோ உனக்கு தெரிஞ்சால் நீ சிரிப்ப. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு தெரியலைன்னா நீ அழுவ. உனக்கு தெரியலைன்னா நீ அழுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஹாப்பி லேர்னிங்.